எல்லாருக்கும் வணக்கம். இறைவனோட அருளால இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு தெய்வீக பயணத்துக்கு போக போறோம். வாங்க ஒரு ரொம்பவே விசேஷமான தலத்தோட பெருமைகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நீங்க எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு நாகம், அதாவது பாம்பு பெருமாளை வணங்கி அந்த ஊருக்கே தன்னோட பேரு கொடுத்த ஒரு புண்ணிய தலம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அது எந்த இடம்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, நாம இன்னைக்கு போக போற இடம் திருநாகை. அங்கதான் அழகுக்கே அரசரான நம்ம சௌந்தர்யராஜ பெருமாள் கோயில் கொண்டிருக்காரு. வாங்க திருநாகைக்குள்ள போகலாம். சரி, முதல்ல இந்த ஊருக்கு திருநாகைன்னு பேரு எப்படி வந்தது? அதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான புராண கதை இருக்கு. சொல்லப்போனா அந்த கதை தான் இந்த கோவிலோட ஆணிவேரு. என்னன்னு பாக்கலாமா? நம்ம ஆதிசேஷன் இருக்காரு இல்லையா, அவரோட மனசுல ரொம்ப நாளா ஒரு ஆசை. பெருமாளோட அந்த ஈடு இணையற்ற பேரழகு கொண்ட ரூபத்தை எப்படியாவது கண்ணால பார்த்து தரிசிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அந்த ஆசைய நிறைவேற்றிக்கிறதுக்காக அவர் நேரா இந்த இடத்துக்கு தான் வந்தார். கடலோரத்துல அமைஞ்ச இந்த புண்ணிய பூமிக்கு பெருமாளை நினைச்சு ரொம்ப கடுமையான தவம் செய்ய ஆரம்பிச்சார். ஆதிசேஷனோட அந்த அசைக்க முடியாத பக்திய பார்த்து பெருமாள் மனமிறங்கினார். அவர் தவத்தால் மகிழ்ந்து தன்னோட முழுமையான பிரம்மாண்டமான அந்த அழகான ரூபத்தை, அதாவது தன்னோட சௌந்தரிய ரூபத்தை இங்கதான் காட்டினார். சரி, கதை கேட்டாச்சு. இப்ப வாங்க நேரா கோவிலோட கருவறைக்குள்ள போய் அங்க அருள் பாலிக்கிற தெய்வங்களை தரிசிக்கலாம். ஆதிசேஷனுக்காக பெருமாள் அந்த அழகு ரூபத்துல காட்சி கொடுத்தாரு இல்லையா, அந்த அழக போற்ற விதமாதான் இங்க இருக்கிற பெருமாளுக்கு சௌந்தர்யராஜன்னு பெயர். அதாவது அழகுக்கெல்லாம் அரசன். எவ்வளவு பொருத்தமான பெயர் இல்லையா? இங்க கருவறையில மூலவர் ரொம்ப கம்பீரமா நின்ற திருக்கோலத்துல காட்சி தர்றாரு. ஆனா உற்சவரை பாருங்களேன், ஒரு கையில ஞானத்தோட சின்னமான தாமரை, இன்னொரு கையில தீமை அழிக்கிற கதாயுதம். அப்பா, என்ன ஒரு அழகு! ரெண்டு ரூபங்களும் நம்ம கண்ணுக்குள்ளே நிக்கிற மாதிரி இருக்கும். பெருமாள் சௌந்தர்யராஜான்னா அப்ப தாயார், அவங்கதான் சௌந்தர்யவல்லி தாயார். பெருமாளோட அழகுக்கு சற்றும் குறைவில்லாம தெய்வீக அழகையும் கருணையையும் ஒரு சேர கொண்டவங்க. இந்த கோவிலோட ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? சௌந்தர்யம்ங்கிற அந்த அழகு வெறும் பெருமாள் கிட்டையும் தாயார்கிட்டையும் மட்டும் இல்ல, அது இந்த கோவில்ல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்திலயும் நிறைஞ்சு வழியுது. இத நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. இங்க பாருங்க, பெருமாள் சௌந்தர்யராஜன், தாயார் சௌந்தர்யவல்லி, விமானம் சௌந்தர்ய விமானம், திருக்குளம் கூட சௌந்தர்ய புஷ்கரணி. எல்லாமே சௌந்தர்யம், அதாவது அழகுங்கிற ஒரே பேர்ல அமைஞ்சிருக்கிறது எவ்வளவு பெரிய சிறப்பு! இதுதான் இந்த தலத்தோட தனித்துவமே. அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த திவ்ய தேசம் சாதாரணமான தலம் இல்ல, சாக்ஷாத் திருமங்கை ஆழ்வாரால மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஸ்தலம். இதனாலேயே இதோட ஆன்மீக முக்கியத்துவம் பல மடங்கு உயருது. சரி, இப்போ நாம இந்த அற்புதமான பயணத்தோட நிறைவுக்கு வந்துட்டோம். வாங்க, நாம தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயங்களை எல்லாம் ஒரு தடவை வேகமா பாத்துடலாம். 3 முக்கியமான விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, இந்த கோவில் நாகப்பட்டினம் நகரத்தோட சாமோ இதயத்துல இருக்கு. 2, ஆதிசேஷன் வணங்குனதால இதுக்கு திருநாகைன்னு பேர் வந்தது. 3, இது இறைவனோட முடிவில்லாத அழகுக்கு ஒரு நிஜமான சாட்சி. உண்மையில திருநாகைக்கு போனா நமக்கு ஒரு விஷயம் நல்லா புரியும். அது என்னன்னா, இறைவனோட அழகும் சரி, அவரோட கருணையும் சரி, அதுக்கு அழிவே கிடையாது. அது எப்பவுமே நிரந்தரமானது. சௌந்தர்யராஜ பெருமாளோட இந்த கம்பீரமும் அழகும் உங்களையும் கவர்ந்துதா? அப்போ கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய கோவில் கதைகளை கேட்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த புனிதமான பயணத்துல எங்களோட கூடவே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததா இன்னொரு அற்புதமான தலத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கோவிந்தா கோவிந்தா.